கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த விசேஷித்த நாளிலே பவர் ஆஃப் பிரேயர், பேர்லேயே பவர் இருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை இல்லாமல் ஒரு காரியமும் நடக்காது. இந்த நாளிலே கூட உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். தேவன் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் இயேசுவின் ஊழியங்கள் சார்பாக உங்களுக்கும் இந்த ஊழியத்திற்கும் நாங்கள் எங்கள் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். ஹல்லேலூயா. சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். ஆனால் நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுவார்கள், நாமோ எழுந்து நிமிர்ந்து நிற்போம். அதுதான் வார்த்தை. இந்த நாளில் கூட என்னுடைய சாட்சியை மிக மிக சுருக்கமாக உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நேரம் அதிகமாக இல்லாத பட்சத்தில் எனக்குள்ள ஒரு வாஞ்சை, அநேக சாட்சிகள் கர்த்தர் எனக்கு வாழ்க்கையில் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நான் வாழ்கிறது தேவனுடைய கிருபையினால் தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே என் ரட்சிப்பின் சாட்சியை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறக்கல. என்னுடைய வம்ச வரலாற்றில் பார்த்தீர்களா ஒரு கிறிஸ்தவர்கள் கூட இல்லை. நாங்கள் அதிகமாய் பக்தி வைராக்கியமான ஒரு சாங்கியம் சம்பிரதாயம் நிறைந்த ஒரு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து அதிகமாய் தேவ பயத்துக்கும் அநேக காரியங்களை என் தகப்பனார் எனக்கு சொல்லி கொடுத்தார்கள். அந்த காரியத்திலெல்லாம் நான் ரொம்ப ஆழமாய் இருந்து வளர்ந்து வந்தவள். என் தகப்பனார் சபரிமலைக்கு செல்ற குருசாமி ஏற்கனவே 36 வருடம் சென்று அப்படியாக என்னையும் நானும் அந்த மலைக்கெல்லாம் சென்றிருக்கிறேன். சின்ன வயதிலிருந்தே எனக்கு ஒரு ஆசை, என் தேவன் நான் கும்பிடுகிற கடவுள் என்னோடு பேசணும்னு. சின்ன வயதிலிருந்தே பூஜை அறையில் அமர்ந்து கொண்டு மணிக்கணக்காய் கடவுளிடத்தில் பேசுவேன், இந்த கடவுள் என்னிடத்துல பேசுவார் என்று. அப்படிப்பட்ட வாஞ்சியோடு கூட வளர்க்கப்பட்டேன். என் குடும்பத்திலே என் பெற்றோருக்கு சொத்துக்கள் நிமித்தமாக சொந்தக்காரர்கள் பில்லி சூனியம் வைத்து விட்டார்கள். ஆகையினால குடும்பத்தில் பிரச்சனையாக இருந்தது. சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. அந்த நாட்கெல்லாம் நினைக்கும் பொழுது சந்தோஷத்திற்காகவும் சமாதானத்திற்காகவும் நாங்கள் தேடி கொண்டிருந்தோம். ஆனால் உலகத்திலே சமாதான பிரபு என்று ஒரு இருக்கிறார் என்று அப்பொழுது எங்களுக்கு தெரியாது. என் தாயும் அநேக இடத்துல போய் இப்படியாக எங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறதே. இந்த பிரச்சனை என்னன்னா, எங்கள் அப்பா நிறைய பணம் செலவழித்து வியாபாரம் செய்வார், எல்லாத்துலேயும் தோல்வி. என் தாயாருக்கு பயங்கரமான சுகவீனம், ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில மற்றவர்கள் சொல்கிற எல்லா காரியங்கள், பூஜைகள், ஜோஷியர்கள், இப்படி எல்லா காரியங்களையும் அவர்கள் செய்து போய் பார்த்து விட்டு எல்லாமே என்ன நடக்கும் தெரியுமா, ஒரு வாரம் நல்லா இருப்பாங்க, மறுபடியும் அந்த பிரச்சனை வந்துவிடும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நான் வளர்க்கப்பட்டேன். அந்த மாதிரி காலகட்டத்தில் நான் படித்து கொண்டிருக்கும் பொழுதே என் தாயாருக்கு நான் நல்ல ஒரு டான்ஸர் ஆகணுங்கிறதுக்காக பரதநாட்டியம் சொல்லி கொடுத்து வளர்த்து வந்தார்கள். ஆசிரியர் வந்து பள்ளி சென்ற பிறகு வந்து சொல்லி கொடுப்பாங்க. 10-11 வயதில் ஆந்திரா நடனம் கூச்சிப்புடி அதில் வந்து நான் தேர்ச்சி பெறணும் என்று சொல்லி கூச்சிப்புடி ஆர்ட் அகாடமி என்ற ஒரு இடத்துல என்னை சேர்த்தார்கள். அங்கே என்ன நடக்கும், நான் கற்றுக்கொண்ட காலகட்டத்தை யோசித்து பார்க்கிறேன். அநேக சினிமா துறையை சேர்ந்த நடிகைகள், இயக்குனர்கள், ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் வருவார்கள். அவர்களோடு கூட இந்த நடனத்தை நான் கற்றுக்கொண்டேன். அப்பொழுது ஒரு பிரபலமான நடிகை, அவங்க கணவர் ஒரு பிரபலமான இயக்குனர், ப்ரொடியூசர், ஒரு படம் எடுக்கிறாங்க, ஒரு மலையாள படம். என் தாயாரிடத்தில் வந்து கேட்டாங்க, நாங்கள் ஒரு சினிமா படம் எடுக்க போகிறோம், மலையாள படம், அதில் உங்கள் மகளுக்கு ஒரு கதாநாயகியாக நடிக்க நாங்கள் விரும்புகிறோம், நீங்கள் எப்படி உங்களுக்கு சம்மதமா என்று கேட்டப்போ என் தாயார் வந்து அதற்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். காரணம் என்னென்னா, என் குடும்பத்தில் யாரும் சினிமா துறைக்கு சென்றதில்லை, இன்றொன்று அதை குறித்த ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்ததில்லை. ஆகையினாலும் அவங்க வேண்டாம்னு சொன்னாங்க. ஆனாலும் அந்த சகோதரி குறிப்பிட்டு அந்த நடிகை என்ன செய்தார்கள், தாயாரிடத்தில் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. நல்ல ஒரு இடம் தானே, நீங்கள் தைரியமாக அனுப்பலாம், வாங்க, ஒரு படம் பிடிச்சிருந்தா தொடர்ந்து பண்ணுங்க, இல்லைன்னா இதோடு முடிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உற்சாகப்படுத்தி, உங்கள் பகல் நல்ல டான்ஸர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க, இப்போது அவள் நடிகை ஆகிட்டா இன்னும் பிரபலமாகிடுவாளே அப்படிலாம் சொன்னோன்னே எங்கள் அம்மாவுக்கும் சரின்னு என்று சொன்னார்கள். எதிர்பாராத வகையில் என்னுடைய வாழ்க்கையில் நான் திரைப்படத்துறையிலே ஒரு கதாநாயகியாக அறிமுகமானேன். எனக்கு என் வாழ்க்கையில் நான் இப்போ நிறைய ஹோப்ஸ் என்னென்னா, நிறைய பணம் கிடைக்கும், புகழ் கிடைக்கும் அப்படின்னு அங்கே போனப்போ அங்கே எல்லாமே கிடைக்குது. ஆனால் என்ன இல்லை, சந்தோஷம், சமாதானம் அங்கே இருக்கிற மக்களிடத்தில் இல்லாததை நான் பார்த்தேன். கடுமையாக உழைக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறாங்க. ஒரு படத்தை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போயிடணும், அதுக்கு அவ்வளோ கஷ்டங்கள், பாடுகள். ஆனால் அவங்க பணம் சம்பாதித்தாலும் புகழ் பெற்றாலும் அவங்க முடிவை பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமாக இருந்தது. அப்போ நான் யோசித்தேன், இதுவும் நான் தேடி வந்த வாழ்க்கை கிடையாது. என் வாழ்க்கையில் ஒரு வெறுமை இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த என் வெறுமை என்னென்னா, ஒரு தேடுதல் இருந்துகிட்டே இருந்ததுனால அந்த சினிமா துறையிலேருந்து நான் நீங்கள் பாடின தெலுங்கு பாட்டு,
நான் 2 தெலுங்கு சினிமாவில் கதாநாயகியாக கூட நடித்திருக்கிறேன். அப்போது அந்த ஞாபகம் வந்தது உள்ளே வரும் பொழுது. பாருங்கள், அந்த 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 சினிமா துறையில் நிறைய படம் புகழெல்லாம் இருந்தபோதும் என்னால் அங்கே செயல்பட முடியல. காரணம் அந்த விரக்தியும் அந்த உள்ளத்தில் இருந்த வெறுமையும். ஆனால் என்ன செய்தேன், அதிலிருந்து உடனடியாக எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்டேன். எனக்கு வேண்டாம் இந்த துறை என்று சொல்லிவிட்டு நான் என் மனதில் எனக்கென்று நான் தீர்மானித்த சில காரியங்களோடு கூட இந்த தேசத்திலிருந்து, இந்த கலைத்துறையிலிருந்து பெற்றோரை விட்டு எல்லாத்தையும் விட்டு சிங்கப்பூர் சென்று விட்டேன். மிக சுருக்கமாய் சொல்கிறேன், சிங்கப்பூர் தேசத்தில் பயங்கரமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே நான் தள்ளப்பட்டேன். நான் எதை எதிர்பார்த்து சார்ந்திருந்தேனோ அந்த காரியத்தை இழந்து போனதுனால நான் பெரிய ஒரு துன்பத்துக்குள்ளே ஆளாக்கப்பட்டேன். பெரிய ஒரு கடனாளியாக நடத்தி வந்த கம்பெனியில் பெரிய நஷ்டம் ஏற்பட்டு பெரிய ஒரு கடனுக்குள்ளே நான் சென்றேன். அப்போது அந்த நேரத்தில் தனிமையாக என் பெற்றோர் பக்கத்தில் இல்லாமல் எல்லாமே தோல்வியான சூழ்நிலையில் இனி அடுத்து என்ன செய்வது, எதிர்காலம் என்ன, ஒன்றுமே இல்லையே, எனக்கு எல்லாமே இருளாக இருக்கிறதே, நம்பிக்கையற்ற ஒரு காரியமாக இருக்கிறதே, இனி அடுத்த ஸ்டெப்பை நான் என்ன வைக்க போகிறேன்னு தெரியாத சூழ்நிலையில் நான் என்ன செய்தேன், இதற்கு மேல் இந்த உலகத்தில் நான் வாழ முடியாது. என்னுடைய வாழ்க்கையை நான் கடந்து வந்த நாட்களை நினைத்து பார்த்தேன். நல்ல ஒரு சினிமா துறையை விட்டுட்டு வந்துட்டேனே, அங்கே ஒரு ராணி மாதிரி நான் இருந்தேன். ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நான் இறந்து போனால் கூட தெரியாது, ஒரு அனாதை போல் இந்த அந்நிய தேசத்தில் இருக்கிறேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு நான் இந்த வாழ்க்கை போதும், இந்த மேலே வாழ வேண்டாம் என்று சொல்லி சாவதற்காக நான் விஷத்தை தேடிக்கொண்டிருந்தேன். சிங்கப்பூர் தேசத்தில் மருந்து கூட நம்ம பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் வாங்க முடியாது. நான் விஷயத்தை என்னங்க வாங்குவேன். அதுக்காக நான் காத்து கொண்டிருக்கும் பொழுதுதான் நான் தேடி போகவில்லை, இயேசு என்னை தேடி வந்தார். ஹல்லேலூயா! என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை தேடி வந்தார். பிரியமானவர்கள், எப்படி தெரியுமா, 2 சகோதரிகள் என்னை குறித்து கேள்விப்பட்டு தேடி வந்து ஆண்டவருடைய அன்பையும் அவர் எப்படிப்பட்டவர் என்பதையும் இடத்துல சொல்லுவார்கள், பாட்டு பாடுவார்கள், வசனம் சொல்லுவார்கள், ஜெபம் செய்வார்கள். ஒவ்வொரு நாளும் இங்கே வரும் பொழுது எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க சொன்ன இயேசு பிடிக்கவே இல்லை. ஏன் தெரியுமா, மதங்களாலோ மற்ற காரியங்களாலோ நிறைய நாங்கள் குடும்பமாய் பாதிக்கப்பட்டு அநேக பணங்களை இழந்ததுனால் இந்த இயேசுவும் அப்படிப்பட்டவர் தான் என்று சொல்லி கொஞ்சமுமே நம்பலை. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அந்த சகோதரிகளில் ஒருவர் என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, சிஸ்டர், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே உண்மையான தெய்வம். ஹல்லேலூயா! இந்த உலகத்தில் வந்த தேவகுமார், நம்முடைய பாவங்களை மன்னிக்க வந்த தேவ ஆட்டுக்குட்டி, இந்த கல்வாரி சிலுவையில நமக்காக சகலத்தையும் செய்து முடித்து விட்டவர். உங்க உடைந்த வாழ்க்கையை அவர் கட்டுவதற்கு ஆயத்தமா இருக்கிறாரு. ஆனா நீங்க ரொம்ப கடினப்படுத்திருக்கிறீங்க, உங்க உள்ளத்தை, வசனத்தை கேட்குறீங்க, ஆனா இந்த காதுல விடுறீங்க, சாகணும்னு முடிவெடுத்திருக்கிறீங்க. சிஸ்டர், உங்க சாவை எங்களால தடுத்து நிறுத்த முடியாது, ஆனால் சாவதற்கு முன்பா இயேசுக்கு ஏன் ஒரே ஒரு வாய்ப்பை கொடுக்க கூடாதுன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் கும்பிட்ட கடவுள்களே கைவிட்ட போது நீங்கள் சொல்கிற இந்த இயேசுவை என்னை காப்பாற்ற போறாருன்னு. அப்ப அவங்க சொன்னாங்க, இயேசு கிறிஸ்து கண்டிப்பாய் செய்வார், நிச்சயமாக அவர் செய்வார். நாங்க சொல்றதை நம்ப வேண்டாம், இயேசு கிட்ட நீங்களே பேசுங்க, உங்க இயேசு என்கிட்ட பேசுவாரா? அவங்க சொன்னாங்க, நறுங்குண்ட இருதயத்திற்கு கர்த்தர் சமீபமா இருக்கிறார் சிஸ்டர், தயவாய் போய் பேசுங்க, நீங்களே கேளுங்க உங்க கேள்விகள் என்று சொல்லி அனுப்பிவிட்டாங்க. ஒரு நாள் ரொம்ப உடைக்கப்பட்டு சட்ட ரீதியாக எல்லா வகையிலும் பாதிக்கப்பட்டு கண்ணீரோடு அழுது கதறி ஒரு பூட்டின் அறைக்குள்ள எல்லா ரூம்ஸ்லோடைய கதவுகள் ஜன்னல் எல்லாம் அடைச்சிட்டு தனிமையில உட்கார்ந்து கதறி அழுகிறேன். எப்படி இருந்த வாழ்க்கை, என் பெற்றோரை எப்படி வளர்த்தாங்க, இன்றைக்கு இப்படி அனாதையா இருக்கிறேனே, எல்லா வகையிலும் தோற்று போய் எதிலுமே முழுமையாய் நான் செயல்படவில்லையே, ஒரு ஜீரோ போல என் வாழ்க்கை காணப்பட்டது. அப்படி நான் அழுது கொண்டிருந்தேன். இந்த இடத்துல கூட நீங்க அப்படி யாராவது நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? எதற்குமே உதவலை, எதற்குமே எனக்கு லாயக்கு இல்லைன்னு என் வீட்டில் சொல்றாங்க, என்னால ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு அந்த சூழ்நிலையில தான் நான் இருந்தேன். அப்படி அழுது கொண்டிருக்கும் பொழுதுதான் என்ன நடந்தது தெரியுமா? இரவுல நான் தூங்கிட்டேன். ஒரு நடு ராத்திரி எழும்பும் பொழுது என் பக்கத்துல யாரோ படுத்திருக்கிறதை போன்ற உணர்வு. கரங்களை வைத்து தடவி பார்க்கிறேன், கூப்பிட்டு பார்க்கிறேன். அடைக்கப்பட்ட கதவுக்குள்ள யார் வர முடியும்? ஒருத்தரும் வர முடியாது. கண்களை திறந்து பார்க்கிறேன், ஒருவரும் இல்லை. ஆனால் அந்த மூச்சு காட்டு என் கண்ணத்துல ரொம்ப சூடா இருந்தது. எனக்கு ஒரு வித்தியாசம், முதல்ல பயமா இருந்தது, பிறகு ஒரு வித்தியாசமான அனுபவம். என்ன தெரியுமா அந்த அனுபவம்? தாயின் பக்கத்துல நம்ம படுக்கும்போது அவங்க முந்தான நம்ம மூடுவாங்க பார்த்தீங்களா, அந்த வார்ம்த், அந்த வெப்பத்தை உணர்ந்தேன். அது ஒரு பாதுகாப்பான வெப்பமாய் நான் உணர்ந்தேன். அன்றைக்கு அந்த காரியத்தினுடைய அர்த்தம் எனக்கு தெரியவில்லை. பிற்காலத்துல வசனத்தை வாசிக்கும் போதுதான் நான் கண்டுகொண்டேன். நான் உன்னை தாய் தேற்றுவது போல தேற்றுவேன் என்று சொன்னார் இல்லையா, அந்த காரியத்தை கர்த்தர் என் வாழ்க்கையில செய்திருக்கிறார். அந்த சகோதரிகளிடத்துல சொல்லும் போது அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. தொடர்ந்து ஆண்டவரிடத்துல பேசுங்க சிஸ்டர், கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார் என்று. அப்படியாக கூட ஒரு நாள் நானே அவர்களிடத்தை
கேட்டு என்ரட்சகர் ஆலயம் என்ற ஆங்கிலிக்கன் திருச்சபைக்கு அவர்கள் போகிற சபைக்கு என்னை சிங்கப்பூர் தேசத்தில் கொண்டு சென்றாங்க. அந்த சபைக்குள்ளே நான் வரும் பொழுது 4 விதமான பயங்கரமான சூழலில் நான் கட்டப்பட்டு நான் வந்தேன். அந்த இடத்துல ஆண்டவராக இயேசுவினுடைய சத்தியத்தை, அது ஒரு குட் ஃப்ரைடே நாளாக இருக்கிறதுனால போதகர் சிலுவையின் உபதேசத்தை குறித்து அங்கே பேசும் பொழுது என் உள்ளம் உடைக்கப்பட்டது. பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்கிறவன் விட்டு விடுவான், கர்த்தர் அவர் விடுதலை செய்வார் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படியாய் கூட ஆண்டவர் என் உள்ளத்தில் பாவங்கிறது மட்டும் இல்லை, ஒரு வித்தியாசமான என்னென்னா கில்ட் கான்ஷியஸ்ன்னு சொல்லுவோம்ல, குற்ற மனப்பான்மையினால் என்னையே நான் ரொம்ப குறை சொல்லி, என்னையே நான் நொந்து கொண்டு, என்னையே நான் வெறுக்க ஆரம்பித்தேன். என்னால் தானே இவ்வளோ பிரச்சனை என்று சொல்லி என்னையே என்னால் நேசிக்க முடியாத அந்த காரியம் என்னை ரொம்ப பாதித்தது. ஆண்டவர் அந்த காரியத்திலிருந்து விடுதலை செய்வார் என்று நான் விசுவாசித்து நான் என்ன செய்வேன், கர்த்தர் சமூகத்தில் போய் நான் அர்ப்பணித்தேன். ஆண்டவரே இயேசுவே, என் உள்ளத்தில் வாங்க, என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குழப்பத்திலிருந்து நீக்கப்பட்டு எனக்கு ஒரு விடுதலை தாங்க என்று சொல்லி நான் என்ன செய்வேன், இயேசு கிறிஸ்துவுக்கு என் வாழ்க்கையில் முழுமையாக ஒப்பு கொடுத்தேன். நல்லா பாருங்கள், முழுமையாக, கொஞ்சம் கொஞ்சம் இல்லை, 50-50 40-40 இல்லை, 100% நான் சொன்னேன். இனிமேல் நீங்கள் தான் என் கர்த்தர், என் வாழ்க்கையை நீங்கள் தான் ஆண்டவரை நடத்தணும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் என்னை ஒப்பு கொடுத்து நான் என்ன செய்தேன், அன்றைக்கு நான் இயேசு கிறிஸ்துவை என் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். வெளியில் வரும் பொழுது ஆண்டவர் செய்த காரியங்கள் என்ன தெரியுமா? முதலாவது என் பாவங்களை மன்னித்தார். நீங்கள் கேட்கலாம், எப்படி மன்னிக்கப்பட்டது உனக்கு தெரியும்? என் இருதயத்தின் பாரத்திலிருந்து விடுவிக்கப்பட்டேன். ஆண்டவர் அவருடைய பரிசுத்த ரத்தத்தினாலே என்னை கழுவி என்னை சுத்திகரித்ததை என்னால் நல்லா உணர முடிஞ்சது. இருதயம் அவ்வளவு லகுவாய், அப்படி ஒரு புறா சிறகை போல் மென்மையாயிற்று. என் பாவங்களை இயேசு மன்னித்தார். இரண்டாவது என்ன தெரியுமா? என்னை அலைகழித்து கொண்டிருந்த அந்த தற்கொலை நாவி இயேசுவின் நாமத்திலே என்னை விட்டு போயிற்று. நான் சொன்னேன், சின்ன வயதிலிருந்தே நான் பேசும் தெய்வத்தை தேடிக்கொண்டிருந்தேன். நான் கும்பிடுகிற கடவுள் என்னோடு பேச வேண்டும். இங்கே என்ன நடந்தது தெரியுமா? நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து உனக்கு அறியாததும் பெரியாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொன்ன தேவன் என் பேசும் தெய்வமானார். நான்காவது, எப்படி இவ்வளோ பிரச்சனைகளை, 5 கோடி கடன் இருக்கிறது, எப்படி இந்த சட்ட ரீதியான பிரச்சனைகளை சமாளிப்பேன் என்று திகைத்து நின்ற எனக்கு ஆண்டு சொன்னார், நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு போதித்து உன்மேல் என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி வாக்கு கொடுத்த தேவன். எத்தனையோ முறை கூட நான் விட்டிருக்கலாம், அவர் என் கரத்தை பிடித்தார். இந்த திருச்சபையிலே நான் வளர்ந்தேன். என் போதகரின் ஆவிக்குரிய தகப்பனாய் மாறினார். அந்த சபை மக்கள் என்னை ஏற்றுக்கொண்டார்கள். அருமையாக கர்த்தர் என்னை அந்த சபையில் வழிநடத்தி படிப்படியாக ஊழியங்களிலே என்னை வடித்து கற்றுக் கொடுத்தார். சபையின் மூப்பராய் உயர்த்தினார். சபை என்னை வேத கல்லூரிக்கு அனுப்பி இப்படியாக எல்லா வகையிலும் கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்தார். நீ நினைக்கிற மாதிரி என் பிரச்சனைலாம் உடனே தீரல. பாடங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். நான் உடைக்கப்பட்டேன். ஒரு நடிகையாக ராஜரீகமாக வாழ்ந்த என்னை தாழ்மைப்படுத்த கற்றுக் கொடுத்தார். எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவர் அப்படியே சமமாய் எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி கொடுத்தார். நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டே ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகள் என் வாழ்க்கையில் நிறைவேறிட்டு உடைக்கப்பட்ட என் வாழ்க்கையை கர்த்தர் கட்டினார். ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல தேவ மனுஷனை கணவராய் கொடுத்து 2 பிள்ளைகளை கொடுத்து ஊழியத்தை தொடர்ந்து செய்வதற்கு கிருபை செய்தார். சென்னையிலையும் என் தகப்பனார் ரட்சிக்கப்பட்டார், என் தாயார் ரட்சிக்கப்பட்டாங்க. என் தாயார் கைப்பிரதி ஊழியம் செய்தாருங்க. என் தகப்பனார் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து வந்தார் என்று நான் சொன்னேன்ல, அவர் கிராம ஊழியம் செய்தார். என் தங்கையும் ரட்சிக்கப்பட்டார், அவளும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். பாருங்கள் எப்படி என் தேவனாகிய கர்த்தர் எங்களுடைய குடும்பத்தை கட்டினார். ஆண்டவரை குறித்தே அறியாத குடும்பம் இன்றைக்கு ஆண்டவருக்காகவே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாளில் நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு நாளும் நினைக்காதீங்க தனிமையாக இருக்கிறீங்க. இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அநேக விஷயங்களுக்காக நீங்கள் காத்திருக்கலாம், பொறுமையோடு இருங்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் அதினதின் காரணத்திலே நேர்த்தியாய் செடி முடிப்பார். God bless you. God be with you.